سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, குடும்பவியலில நம்ம பெற்றெடுத்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதும் ஒரு முக்கியமான ஒரு கடமை. அந்த நல்ல முறையில் வளர்ப்பதற்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு பகுதியை நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு தவறை நாம் சுட்டிக்காட்டுவதாக இருந்தாலும், அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்லதை செய்ய நம்ம தூண்டுவதாக இருந்தாலும், அதை நம்ம எதிர்மறையாக சொல்லாமல் அதை ஆர்வமூற்ற வகையில் நம்ம சொல்ல வேண்டும். இது செய்யலன்னா அப்படி செஞ்சு அடிப்பேன், இப்படி செஞ்சா உதைக்குவேன், அந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுதும், செய்ய வேணான்னு சொல்லும் பொழுதும் இந்த மாதிரி சொல்லாம எப்படி சொல்லணும், இதை செஞ்சா நமக்கு நல்லது இருக்குது, நமக்கு பயந்து அந்த குழந்தை செய்யாம அந்த காரியம் சரிந்து விளங்கி செய்யணும். அப்பதான் நம்ம இல்லாட்டாலும் அது செய்யும். நமக்கு பயந்து ஒரு காரியத்தை செய்ய நம்ம பழக்கிட்டோம்னு சொன்னா நம்ம இல்லாத நேரத்தில் என்ன செய்யும், அது செய்யாது. அதை மீறி பார்க்குவோமே தான் ஒரு யோசனை வரும். அப்ப ஒரு பொருளை இது செய்யக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதனால என்னென்ன கேடு வருமோ அது குழந்தைக்கு புரிகிற மாதிரி அந்த கேடுகளை நம்ம எடுத்து சொன்னோம்னு சொன்னா நம்மளுக்காக அதுல இருந்து விலகாதது, அந்த செயலை வெறுக்கத்தக்கதாயிரும். அந்த செயல் வெறுக்கத்தக்கதாயிடுச்சுன்னு சொன்னா காலத்துக்கு அந்த குழந்தைகள் என்ன செய்யாது, தீமைகளை செய்யாது. அதே மாதிரி நல்ல காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது, அதை சொல்றதா என்ன செய்யணும், மிரட்டி சொன்னோன்னு வைங்க, அப்ப நம்ம இருக்கும்போது ஒழுங்கா செய்யும் அந்த காரியத்தை. நம்ம இல்லைன்னு சொன்னா மிரட்டுறதுக்கு ஆள் இல்லையில அந்த குழந்தைகள் ஒழுங்கா செய்யாது. அப்ப குழந்தைகளுக்கு எதை சொன்னாலும் பாசிட்டிவான முறையில் அதனுடைய சாதகங்களை நன்மைகளை எடுத்து சொல்லி அதனுடைய தீமைகளை எடுத்து சொல்லி அதுவா உணர்ந்து இந்த செயல் நல்லதுன்னு விளங்கி செஞ்சால் அதனுடைய மனோபாவத்தில் மாற்றம் ஏற்படும். இந்த செயல் தீமைன்னு விளங்கி அதிலிருந்து விலகி கொண்டால் அதனுடைய மனநிலை பக்குவப்படும். இது இல்லாம நமக்கு பயந்து கொண்டு அல்ல வேற யாருக்காவது பயந்து கொண்டு செய்யணுங்கிற ஒரு நிலை உண்டாக்கினால் அது கண்டிப்பா என்ன செய்யாது, அது நன்மையை தராது. அந்த குழந்தைகள் ரெண்டு நிலையை மேற்கொள்வாங்க. தாய் தகப்பனுக்கு முன்னாடி ஒரு மாதிரியாவும் தாய் தகப்பன் இல்லாட்டி இன்னொரு மாதிரியாவும் நடக்குவாங்க. ஒரு ஆளை சொல்லி நம்ம பயங்காட்டுறதா இருந்தா அல்லாஹ்வை சொல்லி மட்டும்தான் பயங்காட்டணும். ஏன், அல்லாஹ்வுக்கு தெரியாம செய்ய முடியாதுல, அது எப்பவும் இருந்துட்டே இருக்கும். பாப்பாவை சொல்லி பயங்காட்டினா பாப்பா இல்லாத சந்தர்ப்பங்கள் குழந்தை கிடைக்கும். அம்மாவை சொல்லி பயங்காட்டினா அம்மா இல்லாத சந்தர்ப்பம் குழந்தை கிடைக்கும். அல்லாஹ்வை சொல்லி பயங்காட்டினீங்கன்னா அல்லாஹ்விடம் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா? ஒழுங்கா நம்ம சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ்வுக்கு இது பிடிக்காது, அந்த மாதிரி சொல்வது என்ன செய்யும், எப்பவுமே அது பயன் தரும். ஏன்னு கேட்டா நம்ம தனியா இருந்தா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், பாப்பா இல்லாட்டால் அந்த மாதிரி பயங்காட்டுறதுன்னு ஒண்ணு எடுத்துக்கொண்டோமே. ஆனால் எந்த பயம் நிரந்தரமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பயம் இறையச்சம் மட்டும்தான். இறைவனை பற்றி மட்டும்தான் என்ன செய்யணும், பயங்காட்டி சொல்லணுமே தவிர மற்றபடி ஆட்களை வச்சு அதை வச்சு இதை வச்சு எல்லாம் பயங்காட்டுறதை விட உனக்கே இது நல்லது, உனக்கே இது கெட்டதுப்பா அப்படின்னு சொன்னா நம்ம நன்மை என்கிற வகையில் குழந்தைகள் எடுத்துக்கொள்வார்கள். இதுல நிறைய பேர் என்ன செய்யல, இந்த அணுகுமுறையை கையாளாம நல்லது சொல்றேன் நல்லது சொல்றேன்னு சொல்லி அவங்களுக்கு பயந்து சொல்ற மாதிரி ஆக்கிடுறாங்க. பெற்றோருக்கு பயந்து அந்த குழந்தைகள் நல்லது செய்யற மாதிரி கெட்டதுல இருந்து விலகிற மாதிரி ஆக்கிட்டோம்னா அது குழந்தைகளுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்த நடிக்கும். குழந்தைகளை நடிக்கக்கூடிய தன்மை நெஞ்சு சிறப்பா உண்டாகி போயிடும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி குழந்தைகளை சுயசார்பாக நிக்கிறதுக்கு பழகணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா குழந்தைய எல்லா வேலையும் வாங்குவாங்க. அந்த குழந்தைக்கு என்ன வேலை கொடுக்க கூடாதோ அந்த மாதிரி வேலை சின்ன சின்ன அந்த குழந்தைகள் போயிட்டு ஒரு நாளைக்கு 25 ரூபாய் கடைக்கு போயிட்டு சொல்லுவாங்க. ஒரு அது பொருளை எடுக்கிறதுக்கு அவங்க போய் எடுத்துடலாம். அந்த குழந்தைய ரொம்ப மோசமாக அதனுடைய சக்திக்கு மீறி வேலை கொடுக்கக்கூடியவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னும் சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா குழந்தை குனியக்கூடாது, நான் எடுத்துறேன், அது என்ன நீ அப்படிங்கிறது, ஒரு கடைக்கு நீ போகக்கூடாது, அது பொத்தி பொத்தி வளர்க்கிறாங்க. பொத்தி பொத்தி வளர்க்கிறோங்கிற பேர்ல அந்த குழந்தை அதற்குரிய வேலையை அது செய்யுமையானால் அது ஊக்குவிக்கணும். போய் எடுத்துட்டு வா, நீ போடு. அது டவுசர் போட்டு விடுறத 15 வயசு வரைக்கும் அம்மா போட்டு விடுறாங்க. இதெல்லாம் என்னங்கிற சட்டை போட்டு விடுறது, டவுசர் போட்டு விடுறதுலாம் 15 வயசு வரைக்கும் 10 வயசு வரைக்குமா நம்ம செய்யறது? அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், நீ சட்டையை போடு, நீ அதை போடு அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யணும், கத்துக் கொடுக்க வேண்டும். அதுவா எடுத்து சாப்பிடுறது சுயசார்பு.
நீங்க 15 வயசுக்கு கூட்டிட்டு இருந்தா காலத்துக்கு அது முன்னேறாது. உலக வாழ்க்கையில நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும், சொந்த காலில் நிக்கணும் என்று யார் உருவாக்கப்படுகிறார்களோ அவங்க எல்லாம் எதிர்காலத்துல பிரகாசிப்பாங்க. இந்த சின்ன வயசுலயே என்ன செஞ்சிரு, பிள்ளைக்கு வலிக்கும், பிள்ளைக்கு வேதனை படும், அப்படிலாம் பட்டு தானே முன்னேறணும். அப்ப இதை நீங்க கஷ்டம் நினைச்சீங்கன்னா பின்னாடி பெரிய வேதனையை சுமக்க வேண்டி வந்துடும், பெரிய கஷ்டத்தை சுமக்க வேண்டி வந்துடும். அதனால குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு வேளையும் கொடுக்காம எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு நல்லது செய்யறோங்கிற பேர்ல ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து போட விடுறது இல்ல. அந்த மாதிரி பழக்காமல் அந்த வயசுல என்னென்ன வேலைகள் அதுக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஊட்டி விடுறது எப்ப கொடுக்கணும், எதை எடுத்தாலும் வாயில வைக்கிற ஒரு பருவம் இருக்குல்ல, எந்த பொருளை எடுத்தாலும் குழந்தை என்ன செய்யும், வாயில வைக்கும். ஏன் வாயில வைக்குதுன்னு, அந்த குழந்தை பருவத்தில் வாய் தான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா, அதான் ஹீட், அதை வச்சுதான் அந்த பொருள் என்னென்ன கண்டுபிடிக்கும். குழந்தையுடைய ஆரம்ப கட்டத்தில் அந்த உதடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல சில நரம்புகள் என்ன செய்யுது, இது நல்ல பொருள், இது சூடானது, குளிர்ச்சியானது, இது நல்லது கெட்டது எல்லாமே சொல்றது என்னது, சும்மா வாயில் வைக்கிற காரணம் என்ன, வாயை கொண்டு மட்டும் கண்ணை கொண்டு பார்த்து மூளையை கொண்டு சிந்திச்சு இது என்னன்னு கண்டுபிடிக்க இயலாது, வாயில வச்சுதான் கண்டுபிடிக்குங்கிற ஒரு பருவம் இருக்கிறது. அந்த கட்டத்தில் அதுவா திங்கிட்டு விட்டேன்னு வைங்க, மண்ணை திங்கி அதை எறும்பு பாய்ச்சாலாம் அப்படி திங்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் நம்ம திங்க விடாம ஆக்கணுமே தவிர அதுக்கு பிறகு வாயை கொண்டு முடிவு எடுக்காம அதுவா எடுத்து இதை திங்கலாம் இதை திங்க கூடாது அறிந்து கொள்ற பருவம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பருவம் வருது. நமக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு இது சாப்பாடுன்னு தெரியுது, இது பேப்பர்னு தெரியுது, இது மண்ணுன்னு தெரியுது, இது திங்கத்தக்கது, இது திங்க தகாதது என்று அந்த குழந்தைக்கு தெரியுதுன்னு எப்ப வருகிறதோ எப்படி பழக்கணும், அதுவா அந்த சாப்பாடை சாப்பிடுவதற்கு பழக்க வேண்டும், அதுவாக மலஜலம் கழித்து சுத்தம் பண்ணுவதற்கு அதை ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். 10 வயசு வரைக்கும் கழுவி விட்டு இருக்க முடியுமா, அப்படிலாம் செஞ்சோம்னு சொன்னா, பாசத்துல நம்ம செஞ்சோம்னு சொன்னா அவனை ஒரு நாளைக்கு ஒரு ஹாஸ்டல்ல சேர்ப்போம், ஒரு கடையில சேர்ப்போம், ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புவோம், அவன் அதுல இப்ப மன அழுத்தமாயி போயிடுவான், அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதா, அவன் வாழ்க்கையை நம்ம ஜெயில போட்ட மாதிரி ஒரு அவனா செஞ்சு பழகிட்டான ஒரு மேட்டராவே தெரியாது. அவனா சின்ன சின்ன வயசுலயே நம்ம சட்டையை நம்மளே துவச்சி பழகுறது, நம்மளே தேய்ச்சிக்கிறது, நம்ம பொருள் நம்மளை அடுக்கி வச்சுக்கிறது, அந்த குழந்தைகளோட ட்ரெஸ்ஸை அதுகளே பராமரிக்கிற மாதிரி எத்தனை ஓட்டு நம்ம கத்துக் கொடுக்கறோம். இந்த இருக்கு உன் ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு உன் இடத்துல வச்சுக்க, நம்மளே எல்லாம் சரி பண்ணி கொடுத்து என்ன செய்யணும், இது உன் இடத்துல வச்சுக்க, நீ பார்த்து எடுத்துக்கிட்டு வா, அப்படிங்கலாம் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு வைங்க, எல்லாம் கரெக்டா செய்யும். எல்லாம் யார் நம்ம தான் செய்யணும் போட்டு கொடுக்கறாங்களோ அந்த வீட்டுல என்ன செய்யாது, பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கவே இருக்காது. பாசம்ங்கிற பேர்ல நிறைய குடும்பங்கள் இது நடக்கிறது. அந்த எதிர்காலம் வீணா போய்விடுகிறது. அதனால குழந்தைகளை சொந்தமாக அதனுடைய வேலைகளை செய்வதற்கு அனுமதிக்கணும். அந்த வேலையை பார்த்து அந்த வேலைக்கு தகுதியானதுதானா, அது எலக்ட்ரிக் ஜாமான் இதெல்லாம் கையாளுவதற்கு சொந்தம்னு விட்டுறக்கூடாது, சுவிட்சுக்குள்ள வரல விட்டுவிடும். அப்ப அந்த மாதிரி எதை கொடுக்கணும் அதை தான் கொடுக்கணும். இந்த குழந்தைக்கு இந்த வேலையை கொடுக்கலாம், இது கொடுத்தா டேஞ்சர் இல்லாம தனக்கு கேடு வராத முறையில செஞ்சிரும். படியில இறங்குறதுக்கு சொந்தமா விட முடியுமா, அது விட்டோம்னா உருண்டும். அப்ப அதான் கவனிக்கணும், எப்ப சொந்தமாக அந்த காரியத்தை செய்யுமோ அது செஞ்சிரும் என்று நமக்கு தெரியுமே, ஆனால் நம்ம செய்யக்கூடாது. நம்ம செஞ்சோம்னு சொன்னா அது முன்னேறாது, உருப்படாது. அந்த செல்லம் கொடுக்க பழக்கப்பட்ட எந்த பிள்ளைகளும் எதிர்காலத்தில் நல்லபடியா இருக்க, நம்ம குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்ல முன்னேறி வரணும், நம்ம கையை கொண்டு கர்ணம் பாயணும் அப்படின்னு அந்த குழந்தைகள் எப்ப மனசுல ஆழமா பதிகிறதோ அவங்க எதிர்காலத்தில் நல்லா என்ன செய்வாங்க, முன்னேறுவாங்க, கடினமா உழைப்பாங்க, நிறைய இந்த எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் என்ன செய்யணும், முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லா குடும்பங்கள்லையும் இது ஆசைப்படுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, நம்ம புள்ள படிக்கணும், வேற விஷயங்கள் தெரியுதோ தெரியலையோ நம்ம புள்ள என்ன செய்யணும், படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை வரைக்கும் கரெக்ட் தான். ஆனா படிக்கணுங்கிற பேர்ல இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த குழந்தைகளை வதை செய்யக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், முதல் மார்க் வாங்கிடணும் என்பதற்காக வேண்டி அதை போட்டு ராத்திரி புறம் தூங்கூடாம ஆக்கி, காலையில ஒரு டியூஷனு, சாயந்தரம் ஒரு டியூஷனு, பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வருவான, முட்டை கொண்டாந்து போடுவானா, போட்டு டியூஷனுக்கு ஓடு, அது இந்த டியூஷன் முடிஞ்சிருச்சு அந்த டியூஷனுக்கு ஓடு, இப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை நிறைய கத்துக் கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த குழந்தை முதல் தரமான மார்க் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சக்திக்கு மீறிய விஷயங்கள்லையும் ஆர்வம் இல்லாத விஷயங்கள்லையும் நம்ம என்ன செய்யறோம், திணித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பரீட்சையில மார்க் நல்ல மார்க் வாங்குதல் இருக்கிற முதல் மாநிலத்தில் ஒரு ஆள் தான் வரப்போகுது. வழங்குதா, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் யாரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் தானே வரப்போகுது.
ஒரே ஒரு ஆள் தான் வரப்போகிறது என்பது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த மார்க் முதல்ல வாங்குறது என்பதுங்கிறது அதுவே அறிவுக்கு அடையாளம் கிடையாது, அதுவே திறமைக்கு அடையாளம் கிடையாது. எந்த குழந்தை வந்து முதல் மார்க் வாங்கி விடுகிறதோ அதுகளெல்லாம் நீங்க எடுங்க. ஒரு 1980 இருந்து எடுங்களேன், 80 இருந்து ஒரு பேப்பர் எடுங்க, ஃபர்ஸ்ட்ல வந்து யாருன்னு லிஸ்ட் பூரா எடுங்க. அவங்க எல்லாம் இப்ப என்ன இருக்காங்க இப்ப பாருங்க. 80ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாங்கல்ல, 20 வருஷம் ஆச்சுல, 30 வருஷம் ஆச்சா இல்லையா? 30 வருஷத்துல ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாங்களே, அவங்க எல்லாம் இப்ப என்னவா இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு கலெக்டரா இருக்க மாட்டாங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்க மாட்டாங்க, ஒரு பெரிய கம்பெனி நிறுவனத்துல ஒரு மேனேஜராக ஒரு சூப்பர்வைசராக இருக்க மாட்டார்கள். அவங்க எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பிரகாசிக்க மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போமே தவிர அந்த ஒரு நாள் பேப்பர்ல வந்ததை தவிர எதிர்காலத்தில் எத்தனை பேர் அந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட் வந்திருக்கிறார்கள். அப்ப வந்து திறமை என்பது வேறு, இந்த மார்க் வாங்குறது என்பது. மார்க் வாங்குறது என்னது? மனப்பாடம் பண்ணினா என்ன செய்யும்? மார்க் கிடைக்கும். சிந்திக்கிறதுக்கு மார்க் கிடைக்குது, அறிவுபூர்வமா யோசிச்சு அவங்களுக்கு மார்க் கிடைக்கிறது. யார் எப்படி டேப் ரெக்கார்டு மாதிரி பள்ளி புத்தகத்தில் உள்ள அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாங்களோ அதை எழுதிட்டு வந்துருவாங்க. விளங்காம எழுதினாலும் மார்க் போட்டுவான். விளங்கணும் விட்டு வச்சுட்டு எழுதினா கூட எனக்கு கண்டுபிடிக்கலன்னா அதுக்கு மார்க் விழுந்துரும். அப்ப இது வந்து உள்ளது அப்படி எழுதுறதுக்கு மார்க்கே தவிர அது வந்து இதனால ஒரு ஆராய்ச்சியாளர் ஒருத்தன் வர முடியுமா? நம்ம என்ன நினைக்கிறேன், இந்த மார்க் வாங்குறதுங்கிற ஒரு சராசரி மார்க்குக்கு உழைக்கலாமே தவிர ஒரு குழந்தைக்கு இவ்வளவு புத்தகத்தை தலையில திணிச்சு நம்முடைய மனப்பாடம் பண்ணி இதையே திருப்பி திருப்பி அவுரங்கசீப் செஞ்சாரு, ஷாஜகான் இதே கொடுக்கான்னு சொல்லிட்டே இருப்பான். இதுல என்ன அவுரங்கசீப் செஞ்சானா ஷாஜகான் செஞ்சாரு, என்னப்பா இதுல ஒரு சராசரி மார்க் வாங்கிட்டு போ என்கிற அளவுக்கு இல்லாம அந்த குழந்தைகள் மீது பயங்கரமா புரியாது எல்லாம் போட்டு திணிக்கிறது. புரியக்கூடிய விஷயத்தை சொல்லி கொடுத்தா டெவலப் ஆகும். மனப்பாடம் பண்ற விஷயங்கள்லாம் என்ன இல்ல, ஒரு பெரிய திறமைக்கோ ஒரு பெரிய இதுக்கு அடையாளம்லாம் கிடையாது. அதனால அந்த குழந்தைகள் வந்து அந்த குழந்தைத்தனத்துக்கே உள்ள சில சுதந்திரங்கள்லாம் இருக்கிறது, சில சந்தோஷங்கள்லாம் இருக்கிறது, அதெல்லாம் கொடுக்கணும். அதையெல்லாம் பாதிக்கணும். பள்ளிக்கூடத்து போயிட்டு வருதா கொஞ்ச நேரம் விளையாட விடணும், கொஞ்சம் ரிலாக்ஸா விடணும். சில இந்த கெடுக்காத சேனல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க விடணும். டிவியும் நாங்க அமைச்சிருவோம், அது மிஷின் அது தேவையாது, நல்லதுகளுக்கு இருக்குதானே செய்யும் டிவியில. அது மாதிரியான குழந்தைகள் பார்க்கக்கூடிய நேஷனல் ஜியோகிராபி மாதிரி டிஸ்கவரி மாதிரி சேனலை போட்டு கூட குழந்தைகள் பார்த்துச்சுன்னா என்ன செய்யும், அதுல கொஞ்சம் அறிவுகள்லாம் வளரும். அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், போய் விளையாண்டுவான்னு சொல்லணும். அப்படி இருந்தா தான் குழந்தைகள் என்ன செய்யும், சராசரி அது போல ஆவரேஜ் வேணும். ரொம்ப மட்டி மண்ணாங்கட்டா இருந்தா என்ன செய்யலாம், கொஞ்சம் ஒரு டியூஷன் வைக்கலாமே தவிர பாஸ் ஆகுறது ஃபெயில் ஆயிடக்கூடாதுல்ல. பாஸ் ஆயிரும்னா விட்டுணுமே தவிர